ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிஸ் மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரி எக்ஸசைஸ் 5.2ல கொஸ்டின் நம்பர் 10. ஸோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் அ parallelogram. இப்போ என்ன கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, ஏபிசிடி அப்படிங்கிற 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த 4 பாயிண்ட்ஸுமே நமக்கு parallelogram ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணணும். இப்போ parallelogram அப்படின்னா என்னது? Opposite sides equal and also slopes are equal. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கலாம். இப்போ 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏ, பி, சி அண்ட் டி. அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் என்னது? 2.5, 3.5, 10, -4, 2.5, -2.5, தென் -5, 5. இப்போ ரஃபாக ஒரு டயக்ராம் நோட் பண்ணிக்கலாம். ஏ, பி, சி, டி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரஸ்பாண்டிங் பொசிஷன் என்னது? 2.5, 3.5, 10, -4, 2.5, -2.5, தென் டியோட வேல்யூ -5, +5. இப்போ நமக்கு பேரலோகிராம் அப்படின்னா என்ன கண்டிஷனு? ஏபி இஸ் ஈக்குவல் டு சிடி, தென் பிசி இஸ் ஈக்குவல் டு டிஏ. அதே மாதிரி நமக்கு ஸ்லோப்போட வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்குமா? ஸ்லோப் ஆஃப் ஏபி is equal to slope of CD. இதே மாதிரியே slope of BC is equal to slope of AD. இப்போ இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா கொடுத்துருக்கிற 4 பாயிண்ட்ஸும் பேரலோகிராமா ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு மீனிங். ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா டிஃபால்ட்டா? y2 minus y1 divided by x2 minus x1. அப்போ ஏபி அப்படிங்கிறப்ப நமக்கு y2 minus y1 -4 -3.5 divided by x2 minus x1 10 -2.5 -7.5 then 10 -2.5 அப்படிங்கிறப்ப 7.5. இப்போ ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப -1. அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி தட் மீன்ஸ் MAB is equal to -1. நெக்ஸ்ட் ஒன் இதே மாதிரியே நமக்கு சிடி கண்டுபிடிச்சிடலாம். ஸ்லோப் ஆஃப் சிடி MCD is equal to நமக்கு y2 minus y1. இப்போ சியோட வேல்யூ -2.5 -5 divide by 2.5 -5. நியூமரேட்டரில் நமக்கு ரெண்டுமே சேம் சைன் தான் இருக்குது. அப்போ கமெண்ட் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. -7.5 divided by மைனஸ் ஆஃப் மைனஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு பாசிட்டிவா? அப்போ 2.5 + 5 டினாமினேட்டர்லேயும் 7.5 வந்துருச்சு. கேன்சல் பண்ணிட்டா நமக்கு -1. ஸோ ஸ்லோப் ஆஃப் சிடி இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடி.
2மே சேமா இருக்கு. இப்போ ஒரு கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. இப்ப நெக்ஸ்ட். Slope of BC. That means MBC. இப்போ B யோட பாயிண்ட் -4 plus 2.5 divided by x2 minus x1. 10 minus 2.5. அப்போ நமக்கு என்ன வருது? -1.5 divided by 10 minus 2.5 அப்படிங்கிறப்ப 7.5. இப்போ கேன்சல் பண்ணோம்னா இங்க 1 டைம்ஸ் தென் 5 டைம்ஸ். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது? -1/5. அப்ப ஸ்லோப் ஆஃப் BC is equal to -1/5. நெக்ஸ்ட் இதே மாதிரி ADக்கும் கண்டுபிடிச்சிடலாம். MAD is equal to அப்ப A ஓட பொசிஷன் என்னது? 5 minus 3.5 divided by x2 minus x1. Corresponding வேல்யூங்கிறப்ப -5 minus 2.5. 5 minus 3.5 அப்படிங்கிறப்ப நமக்கு 1.5 then divided by ரெண்டுமே சேம் சைன். அப்ப கம்பைன் பண்ணிக்கலாம். -7.5. இப்போ கேன்சல் பண்ணோம்னா இங்க 5 டைம்ஸ். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது? 1/5 then minus. Slope of AD is equal to -1/5. அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கம்பேர் பண்றப்ப ஸ்லோப் ஆஃப் BC is equal to ஸ்லோப் ஆஃப் AD. ரெண்டுமே சேமா இருக்கு. இதுக்கு -1/5. அப்ப நமக்கு என்ன மீனிங்? ரெண்டோட ஸ்லோப்பும் சேமா இருக்கு அப்படிங்கிறப்ப BC is parallel to AD. இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டுக்கு. இங்க AB is parallel to CD. இப்போ ரெண்டுமே நமக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. ஸோ ABCD is a parallelogram. Thank you.